ஹே காய்ஸ், நம்ம ஆவலாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் ஒரு வழியாக இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா, அமீர் கான், ஷோபின் ஷாஹிர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டர் நம்ம லோக்கி, அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ வாங்க இந்த படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு லோகேஷ் கனகராஜோட அனிருத் தாங்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் இந்த படத்துக்கு சொல்லுவேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் படத்தை முழுக்க முழுக்க அவர் மட்டுமே தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு மியூசிக் பக்காவாக போட்டிருக்காரு. அடுத்து நாகார்ஜுனா தன்னால் ஹீரோவாக மட்டும் கிடையாது, வில்லனாகவும் பண்ண முடியுன்றதை இந்த படத்து மூலமாக நிரூபிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த இன்டர்வல் சீனில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வெயிட் பண்ணுறது, அதுவும் அந்த இடத்துல அனிருத் அவருக்கான பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, ஐ எம் டேஞ்சர்ன்ற பாட்டை, பக்கா தேட்டர் மெட்டீரியலுங்க அந்த சீன்லாம். அடுத்து ஷோபின் ஷாஹிர், இவர் சைமன், அதாவது நாகார்ஜுனாவே ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த மோனிகா சாங்கு, அதில் அவரோட டான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஆக மொத்தத்தில் கம்ப்ளீட்டாக ஓவர்டேக் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அப்புறம் ஸ்ருதிஹாசன் அண்டு ரச்சிதாராம், நான் ஆக்சுவலாக ட்ரைலர் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே டம்மி பண்ணிவிடுவாங்க. குறிப்பாக ரச்சிதாராம், இவங்க கேரக்டர் சுத்தமாக வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, எதிர்பார்க்காத மாதிரியான கேரக்டர். குறிப்பாக ரச்சிதாராமுக்கு ரொம்பவே ட்விஸ்ட்டுகள் நிறைந்த கேரக்டராக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தலைவர், அவரை பற்றி சொல்லவாங்க வேணாம், கேட்கவே வேணாம். படம் ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டாரு. அவருக்கான இயல்பான மாஸ் காட்சிகள் நிறைந்த படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கங்கே சில லோகேஷ் கனகராஜோட டச்சும் தெரியுது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆக மொத்தத்தில் அவர் பின்னி படம் எடுத்திருக்காரு அவரோட கேரக்டரை. அதர்வைஸ் இந்த லொலு சபா மாறன், காளி வெங்கட், இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்கும். அதுவும் குறிப்பாக மாறன், அவருக்கு ரொம்ப சூப்பர் ஸ்டார் கூடவே நடிக்கிற அளவுக்கு சீன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் பிரிவு தாங்க மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க உபேந்திராவெல்லாம் மிக சரியான அளவில் பயன்படுத்தவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் கடைசி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வருவார். அதுலேயும் அவர் போடுற ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு தூணில் அடித்து இன்னொரு தூணில் போய் இடிச்சிக்கிறது. ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சமும் லாஜிக்கலாக இருந்திருக்கலாம். சேம் பேட்டர்ன் தான் இவங்க அமீர் கானுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்னதான் கேமியோ அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே அதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் அவரோட கேமியோ ரோலை. இது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. உதாரணமாக ரெபா மோனிகா ஜான், மோனிஷா பிளஸி, இவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேல்யூக்கும் இவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்கிற கேரக்டரும் துளியும் சம்மந்தமே இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்லே நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். இவருடைய முந்தைய படங்களான மாநகரம், கைதி, விக்ரம், இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க. அதுக்கு பதிலாக இதே டைரக்டர், அதாவது இதே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கு முன்னாடி எடுத்த லியோ படத்தை போய் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த படத்தில் அவர் பண்ண தப்ப இந்த படத்தில் துளியுமே அவர் பண்ணலன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஆக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எப்பா லியோவோட தேவலாம்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தோண வைக்கும். ஸோ ஓவரால் லோகேஷோடைய ஒரு பெட்டர் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவராலேயே அவர் எடுத்த விக்ரம் படத்தை பூர்த்தி செய்யவே இயலாது அப்படின்றது இன்னொரு முறை நிரூபணம் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் கைதி, விக்ரம் அளவுலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லியோ படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை போங்க. ஏன்னா அதை விட இது ரொம்பவும் பெட்டராகவே இருக்கும். அங்கங்கே அவருடைய டச்லாம் நல்லாவே தெரியுது. குறிப்பாக இந்த இன்டர்வல் சீன்லேருந்தாங்க அவரோட டச் ரொம்பவும் நல்லா தெரியுது. பட் எனக்கு பர்சனலாக என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட்டு இது போதாதுன்னு நிறைய தேட்டர் ஆதார் கார்டெலாம் கேட்குறாங்க. உங்கள் வயசு 18 ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குலாம் இந்த படத்தில் ஒன்றும் கொடூர காட்சிகள், ஆபாச காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. ஆக இந்த படம் ஓவரால் தலைவருக்கான படம் பாதி, லோகேஷ்கான படம் பாதி அப்படின்ற மாதிரி உருவாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். திரும்பவும் இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த டைரக்டரோட முந்தைய படமான லியோக்கு இந்த படம் எவ்வளவோ தேவலாம் அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணால் இந்த படத்துக்கு போங்க, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.